இன்றைக்கி அப்பா செஞ்ச பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதில் முருங்கைக்கீரைலாம் ஆட் பண்ணி சூப்பராக இருக்கும். இது வந்து பருப்பு அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ வந்து துவரம் பருப்பு, 100 வந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா ஆட்டிக்கங்க. ரொம்ப நைஸ் ஆட்டணும் தேவையில்லை. இப்போ வந்து தேங்காய் திருவுனது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாமே நைஸாக நறுக்கி அந்த நம்ம அரைச்சி வச்சுல ஆட் பண்ணிக்கங்க. அது கூட 2 பச்சை மிளகா நைஸாக நறுக்கிங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் நைஸாக நறுக்கி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சு இட்லி சட்டியில் நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். வெந்ததுக்கப்புறம் இப்போ சைடில் தாளிக்க வந்து எண்ணெய், சோம்பு, பட்டை, இலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் வந்து நெத்தாக நறுக்கினது, அப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 1/2 கரண்டி, 2 கரண்டி மல்லித்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயை தண்ணி கலந்து இதில் ஊற்றிட வேண்டியதான். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா உருண்டையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. எல்லா உருண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியது. இப்போ டேஸ்ட்டான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.